நீ ஜெயிக்க முடியும் பாரு சொங்காட்டையா. விளையாட்டு நினைக்காத. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பிரயோஜனமே இல்லை. மரியாதை கொடுக்க வேணுமா? மரியாதை கொடுக்க தகுந்தாளா? என்னைக்கு சிறுமியா பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கு அப்படி செல்வாக்கு இழந்துட்ட. நீ அரசியல் நீதியா பேசுனா பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் பேசுனா நிறைய இருக்குதுங்க. டிவியில் போட்டு விட்டுருவேன். கோபியில நடமாட முடியாது. இந்த வீதியில, கோபி வீதியில அத்தனை பேர் காரி துப்பிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. விளையாட்டா நீ நினைச்சிடாத. இன்றைக்கு வீக்கில் தான் சேனை எடை போட்டுறாத. நான் முதலமைச்சர் இருக்கும் போது யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னா எல்லாமே அப்பவே வச்சிருக்கிறேன். அதுக்கு மிந்தி நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்டேன்னு அத்தனையும் எல்லாமே இருக்குது. கட்சிக்கு கட்டுப்பாடு தேவையா இல்லையா? கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் யாராக இருந்தாலும், அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, தலைவர் இருக்கின்ற காலத்திலும் சரி, அதை தொடர்ந்து அண்ணா திமுக கடைபிடிச்சது. அதை கடைபிடிச்சோம். இந்த கோபிச்செட்டிப்பட்டி நகரத்தில் ஒருத்தர் கூட எனக்கு அடையாளம் தெரியாது. அப்படி வச்சிருந்தார். ஒரு ஆளை நீ பார்க்க விட மாட்டார். இங்க நகர செயலாளர் பெரியதர்ஷினி இருப்பார். நான் அப்பதான் பார்த்தேன். என்னை வந்து பார்க்கும்போது இவர் தான் நகர செயலாளர். அப்படி ஒரு மோசமான குணம் படைத்தவர். ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காது. கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சு நீங்க சம்பாரிச்சு அதுல வாங்கின சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காத ஆளு நாட்டுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அவர் சொங்காட்டையன் இருக்கின்ற வரை யாராவது நிம்மதியா வாழ முடிஞ்சுதா? இந்த பகுதியில் இருக்கிற சிந்து ரவிச்சந்திரனை போட்டி கட்டி அனுப்பிச்சிட்டார். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திரு கந்தசாமி, என்ன ஆம்புலன்ஸா விடுங்க, வழி விடுங்க, போயிட்டு போகுது, வழி விடுங்க தம்பி, போகட்டும். ஆக அவர் என்ன செஞ்சார் பாவம்? டிஸ்ட்ரிக்ட் சேர்மனே கட்சி விட்டு போறாங்கன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அவ்வளவு கீழ்த்தரமா பேசக்கூடிய மனிதர் இந்த சொங்கோட்டையன். அப்படித்தானே? மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. மரியாதை இல்லாத ஒரு மனிதர். அப்படித்தானே? என்றைக்காவது உலகத்தில் தன் மனைவியும் மகனும் புருஷன் நல்லா இருக்குதுன்னு நினைப்பாங்க? நம்ம வீட்டில் பிள்ளைகளா அப்படித்தான் நினைக்குது. நம்ம வீட்டு மனைவியெல்லாம் அப்படித்தான் நினைப்பாங்க. நமக்கு பதவி வந்தா, கணவருக்கு பதவி வந்தா மகிழ்ச்சியா இருக்கும். மகனுக்கு அப்பா பதவிக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அம்மா அவர்களுக்கு அமைச்சராக கொடுத்த போது இவருடைய மனைவி திரு சொங்கோட்டையனுடைய மனைவி திரு சொங்கோட்டையுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். நான் வந்து இந்த பதவிக்கு இருக்கிறதுனால அதை சொல்லல. அது என்ன குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். அப்படி கொஞ்சம் வழிவிட்டு தம்பி, வழிவிடு, அந்த வண்டி போட்டும். ஆக ரெண்டு பேரும் நான் கீழே தான் இருக்கிறேன். சொங்காட்டையனுடைய மனைவி அவர்களும் அவருடைய மகனும் போய் அம்மா கிட்ட பேசினாங்க. பேசிக்கிட்டு படிக்கிறது கீழே இறங்கி பதவி போயிட்டு பதவி உருட்டு விட்டாங்க. அம்மாவுக்கு விசுவாசமானவரா? அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தா பதவி எடுப்பாங்களா? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? இங்க நகர செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒன்று செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, தொகுதியில் இருக்கிற மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல, தன்னுடைய மனைவி மகன். அப்படி ரெண்டு பேரும் இவர் மேல புகார் கொடுத்து, அது என்ன புகார்னு நீங்களே தெரிஞ்சுக்க. இவர் எப்போ ஏற்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியும், தெரியுமில்ல? அதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா என்னுடைய பதவிக்கு அது சரியா இருக்காது. ஆக அந்த புகார் கொடுத்த உடனே அம்மா உடனடியா நீக்கிட்டாங்க. பிறகு என்னை அழைச்சி சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஆளு கட்சியில் வச்சிருக்கதே தப்பா போச்சு. நான் வந்து ஒரு குடும்பத்தில் மனைவியும் மகனும்
என் வாழ்க்கையில புகார் கொடுத்தது இவரு தான் அப்படின்னாங்க. வேற யாரும் புகார் கொடுக்கல. யாரு ஒரு கிளை செயலாளர் மேல கூட அவருடைய மனைவியும் மகனும் கொடுக்கல. வேற எந்த ஒரு கட்சியுடைய பொறுப்பு இருக்கிறவங்க மீது அந்த குடும்பத்தை சேர்ந்து புகார் கொடுக்கல. ஆனா ஒரு அமைச்சரா இருக்கிறவரு, பல முறை எம்எல்ஏ இருந்தவர், அவர் மீது அவருடைய மனைவியும் மகனும் வந்து புகார் கொடுக்குறேன்னா இவரெல்லாம் மோசமான மனிதர்னு அம்மா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆளை, நீக்கப்பட்ட ஆளை நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில போனா கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருக்குது அந்த ஆளுக்கு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதை பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யார் கொடுக்க போறா? உண்மையால எனக்கு வந்து ஒரு காலத்தில் நல்ல நண்பராக தான் இருந்தார். நான் இல்லைன்னு நான் மறுக்கல. நான் வந்து இவர் மாதிரி போய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் வந்து அந்த நட்பின் அடிப்படையில் நான் கொடுத்தேன். அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே அல்லது அன்றை மறப்பது நன்று 2000 முன்னே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போனார். இது மாதிரி மனிதர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுமா? அப்புறம் சொல்றார், இங்க அத்திக்கடை அவனாசி திட்டம் எத்தனை வருஷமா நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க? 66 ஆண்டு காலம் போராடிட்டு இருக்கிறீங்க. இது வர வேணும். வறட்சியான பகுதி, அங்க இருக்கிற ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்ப வேணும். நிலத்தடி உயர வேணும். விவசாய தேவை நீர் கிடைக்க வேணும். குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்க வேணும். அம்மா இருக்கும்போதே கொண்டு வர நினைச்சாங்க. அம்மா மறைந்த பிறகு நானும் ஒரு விவசாயி. அதனால விவசாயியுடைய கஷ்டத்தை உணர்ந்து மாநில அரசாங்கத்தினுடைய நிதி, ₹1 மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி இல்ல, முழுக்க முழுக்க நம்முடைய மாநில அரசாங்கத்தினுடைய நிதி 1652 கோடி நிதி ஒதுக்கி 1652 கோடி நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றணும். அங்க அடிக்கல் நாட்டுறேன். பணி வேகமா நடந்துட்டு இருந்தது. கொரோனா காலம் பணி தடைப்பட்டது. மீண்டும் பணி துவங்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர் வந்து நிறைவேற்றப்பட்ட திமுக ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து நாம பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுட்டு போயிட்டார். நாம கொண்டாந்து திட்டத்துக்கு அவர் திறந்துட்டு போனார். அதுக்கு பிறகு அங்க இருக்கிற விவசாயிகள், பல விவசாய அமைப்புகள், பல கட்சி ஆச்சரியம் இல்லாம திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதே போல விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்னை அழைச்சி நாங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்துதான் போராட்டம் நடத்தணும். அதனால எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்தணும் சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கு இவர் வரல. கேட்டா அம்மா படமும் தலைவர் படம் இல்லைன்னு பொய்ய சொல்லி வர மறுத்துட்டார். என்ன, இந்த பகுதி மக்கள், இந்த தொகுதி மக்கள், அவர்களுக்கு ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்புவதற்காக கொண்டு வந்த திட்டம். இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல வந்து கலந்துக்கல. பொறாம, இப்படி பொறாம பிடிச்சால் நாட்டுக்கு தேவையா? யார் அவருடைய தொகுதி? சிந்திச்சு பாருங்க. அவருடைய தொகுதியிலேயே அவர் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கல. யார் ஏற்பாடு செய்யறது? எதிர்கட்சிகள், எதிர்கட்சி சேர்ந்த தலைவர்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்ட கூட்டம். அவருக்கு இருக்கின்ற உணர்வு கூட உனக்கு இல்லையே. அவருக்கு இருக்கிற உணர்வு கூட இல்லையே. ஓட்டு போட்ட மக்கள், அந்த மக்கள் இன்றைக்கு வளமா செழிப்பா வாழ்வதற்கு தான் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை கொண்டாந்த. அந்த திட்டத்தை கூட வந்து கலந்துக்கல. அப்புறம் கேட்டா அம்மா படம் இல்ல, நான் வரலைன்னு. நீ எங்க நீங்க அம்மாவை மதிச்ச பாருங்க. பள்ளிக்கூடத்தில் போய் சைக்கிள் கொடுக்கிறார். யார் படம்? கருணாநிதி படம், ஸ்டாலின் படம். யோகி இது எப்படி இருக்குன்னு பாரு. செங்கோட்டையனோட யோகி இது பாரு. இந்த பக்கம் கருணாநிதி படம், இந்த பக்கம் ஸ்டாலின் படம். கருணாநிதி படம், ஸ்டாலின் படம் சைக்கிள் கொடுக்கறதுல. இவர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறவரா? அப்பவே பிடிஎம்க்கு போயிட்டாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திமுகவுடைய உளவாளியா இருப்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னைக்கு திரு கருணாநிதி படத்தையும் திரு ஸ்டாலின் படத்தையும் போட்டுட்டு போய் நீ விலையெல்லாம் சைக்கிள் மாணவி கொடுத்தியோ, அப்பவே உன்னுடைய முகத்தை கண்டுபிடித்து விட்டோம்.
நீ சரியான ஆள் இல்ல, அண்ணா திமுக விசுவாசி இல்ல, அண்ணா திமுக உள்ளே இருந்து குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு உளவாளியாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆகவேதான் அடிக்கடி ஸ்டாலினை சந்திக்கிறது. சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட திமுக ஏத்து பேசுறதே கிடையாது. திமுகவை ஆக மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இப்ப கக்கிட்டு இருக்காரு. இவரை வச்சிருக்கலாமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆக இப்படிப்பட்ட ஆள் மன்னிக்க முடியாத ஆள். இவருக்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டை பெற்று தந்தவர்கள் நீங்க தானே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சீங்க. உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ல. இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் துண்டை அணிவிக்கிறாரு. கேவலம் துண்டை போய் வாங்குறாரு. இப்ப யாரு போட்டா வச்சிருக்காரு? அதுல கை தேர்ந்தவர். சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்காரு. ஆக நீ என்னை பத்தி கேவலமா பேசுற. திரு செங்கோட்டையன் அவர்களே, நீ 100 நாள் ஜெயில் இருந்துட்டு வந்திருக்கிற. வந்துட்டு இருந்தார்ல, நீ யோக்கியமானாலா? என் மேல் கேஸ் போட்டாங்க. நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டவனே நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கின RS பாரதி சொன்னாங்க, நான் நடத்துறேன், கேஸ் நடத்துறேன். நீதிபதி சொன்னாங்க, வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்கும் போது நீங்க எங்க நடத்துறீங்கன்னு. இது வரைக்கும் நாட்டு மக்கள்கிட்ட பேசி இருக்கிறாங்க. அது மறைஞ்சு போயிருமா? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்னை பத்தி பேசியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் பண்ணியிருக்கான்னு பேசி பதிவாயிருக்குது. அதை நீக்க முடியுமா? அதனால நான் நடத்துறேன். மடியில கனமில்ல, வழியில பயம் இல்ல, நான் நீதிமன்றத்தை சந்திக்கிறேன். அப்ப நீதிபதி அவருடைய சேர்ல சொன்னார், இந்தியாவிலேயே வழக்கை ஒரு தலைவர் வழக்கை நடத்துகிறார் என்று சொல்லுகின்ற ஒரே நபர் உங்களுடைய தலைவர் சொன்னார். அப்படி வழக்கை நடத்தி நிரபராதி உங்க முன் நிற்கிறேன். செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுன அசிங்கமா போய் ரோட்டில் நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிமா செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். அதனால ஜாக்கிரதையா நீங்க பேசணும். ஆனா ஆட்சி மாறும், காட்சி மாறும். ஆட்சி மாறுகின்ற பொழுது நீ தாக்கு பிடிக்க முடியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எப்படிப்பட்ட ஆள்னு நல்லா தெரியுமில்ல. எங்காச்சும் சவுண்ட் கொடுத்து பேசினா கிட்ட கூட போக மாட்டார். போவாரா? ஏய், நான் அண்ணா திமுகவில் என்னுடைய ஏரியாவில் இப்போ கூட நாடாளுமன்றத்தில் 45,000 ஓட்டு கூடுதலாக வாங்கியிருக்கிறேன். 10வது முறை நிற்கிறேன். 10வது முறை நின்று 45,000 ஓட்டு. 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 9வது முறை நிற்கும் போது 10வது முறை நிற்கும் போது 94,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறேன். இப்ப நடக்கிற தேர்தல் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன். உன்னால சவால் விட முடியுமா? மக்களிடத்தில் என்ன அன்பு, குடும்பத்தில் ஒருவனை என்ன பார்ப்பாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்னை ஒரு குடும்பத்தில் ஒருவனாக பார்த்து என்னுடைய தொகுதி வாக்காளர் மக்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. மக்கள் நான் நீதிபதியா அந்த அந்தஸ்துல பார்க்கிறேன். என்னுடைய மக்களை நீதிபதி அந்தஸ்துல பார்க்கிறேன். உன்னுடைய மக்களை அடிமையா பார்க்கிறேன். உன்னுடைய மக்களை அடிமைத்தனமா வச்சிட்டு இருக்கிற. எங்களுடைய ஒன்றியச்சால், நகரச்சால், பேரூராட்சியால் தனி சுதந்திரமா செயல்படுவாங்க. யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையாது. இங்க அப்படியா இருக்குது? சில ஒன்றியச்சால் இப்பதான் நாங்க உங்ககிட்ட போட்டோ எடுக்கிறேன். எப்படி பொதுச் செயலாளர்கிட்ட இப்பதான் போட்டோ எடுக்கிறேன்னா எப்படி கட்சி வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு மோசமான ஆளு, கொடுமையான ஆளு. பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்களே, நான் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை.
எதுக்கும் துணிஞ்சுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. எதை பற்றியும் கவலைப்படாதவன். திரு ஸ்டாலினுடைய இதிலே விரல் விட்டு ஆட்டுவேன். என்னுடைய கேள்விக்கு அவரே பதில் சொல்ல முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கட்சி! இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளை மாதிரி நாம் இருக்கிறோம். இப்பேற்பட்ட கட்சியை உடைக்க எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. நீ அதுக்கு எவ்வளவு துணை போன எல்லாமே தெரியும். தெரிஞ்சு உன்னை நான் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஆக ஒரு பண்பா இருக்கணும், ஒரு மக்களிட பண்பா இருக்கணும். ஒரு கட்சி தலைவர் எப்படி பேசுறன்னு வரையறை முறை செய்யணும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி சொந்த பிரச்சனைகளை வேணும்னு திட்டமிட்டு ஒரு தவறான கருத்து. இதுக்கு எனக்கு பக்கத்தில் பல கோடி ரூபாய்க்கு எங்கே மில்லு இருக்குதான். எங்கள் சம்மந்தி ஃபேக்ட்ரியா அவர் எங்காச்சும் சண்டை பண்ணி விட்டுறாத. அவர் 1997 கட்டி வச்சிருக்காரு. 1900 எங்க பையனுடைய சகலை அவர் 96 கட்டி ஓடிட்டு இருக்குது. அப்ப எங்களுக்கு அவருக்கு சம்மதம் இல்லை. 20 வருஷம் கழிச்சு தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண. அந்த சொத்தை பரவாயில்ல சொல்லு, அப்பதான் கடன் கொடுப்பான். கடன் கொடுக்குறவங்க கூட இப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஃபேக்ட்ரி இன்னும் 2 ஃபேக்ட்ரி சேர்த்து சொல்லு, நல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு அப்பதாங்க பெருமை. ஏதாவது ஒரு 4 பேருக்கு கடன் வாங்கி கட்சிக்காரன் கொடுக்கணும்ல. நீ ஓட்டு வீட்டில இருந்து எப்படி பங்களா கட்டின கோபிச்செட்டிப்பாளையம் தெரியுமில்ல? 30 ஏக்கரால் எப்படி காலேஜ் வந்தது? கதிர் காலேஜ் எப்படி வந்தது? என்ன மரம் காய் காய்ச்சுதா? பறிச்சியா? சொங்கோட்டையன் அவர்களே, நான் வணக்கம் தேவை. உனக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு தேவை. என்னால விசில் அடிக்கிறது போனா அப்படித்தான் பேச்சு வரும். பேச்சு இருக்கிற இடத்துல இருந்தா நல்ல பேச்சு வரும். ஆனா இடம் மாறினா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கருத்து வெளிப்படும். ஆமா, பணம் பிடிக்க வந்து ஆத்துல விட்டுட்டாங்கிறாங்க. அவ்வளவு பணம் மிஞ்சி போய் கிடக்குது. ஆனா ஒருத்தருக்கு ஒரு பைசா தர மாட்டார். ஒரு டீ கொடுப்பார், எல்லாம் போனா டீ கொடுப்பார். அது ஆளை போல டீ கொடுப்பார். நல்லா வெள்ளை சட்டை போட்டு பணக்காரன் இருந்தா அதுக்கு ஒரு டீ, அதுக்கு ஒரு இருந்தா அதுக்கு ஒரு டீ கொடுப்பாரு. இவரை பத்தி தெரியும். இவரு யாராவது ஒருவரையாவது கட்சியில் சேர்த்திருக்காரா? இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இவரால் வெளியேறினீங்க தான் அத்தனை பேரும். யாரு? திரு முத்துசாமி இவருடைய நிதி பொறுக்க முடியாது, வெளியே போயிட்டார். இப்படி பல பேர் இந்த மாவட்டத்தில் சிந்து ரவிச்சந்திரன், அப்புறம் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் தோப்பு வெங்கடாச்சலம், அவரும் இப்படியெல்லாம் இவர் யாரையும் வளர விட மாட்டார். நான் தான் ஏற்கனவே சொன்ன, ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறாமப்படுற மனுஷன் எப்படி பாரு, சிந்திச்சு பாருங்க. ஆக இந்த தேர்தலில் ஒவ்வொரு ஓட்டு முக்கியமான ஓட்டு. இப்படி மக்களை உதாசனப்படுத்துகின்ற மனிதர் தேர்தலில் போட்டிடுறாரு. அவருக்கு வாக்களிப்பீங்களா? நல்லா சிந்திங்க. நான் விளையாட்டா சொல்லல. 9 தடவை நின்ன, 10 தடவை நின்ன, என்ன கிழிச்ச அந்த பக்கம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன செஞ்சாரா? புறவழிச்சாலை நான் எடுத்து தரேன், கண்டுக்கவே இல்லை. புறவழிச்சாலை இன்றைக்கு இந்த நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, அமைக்கணும்னு சொன்னார். நான் எடுத்து கொடுக்குறேன், நடவடிக்கை எடுக்கினார். ஒன்றுமே இல்லை, அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா கோபிச்செட்டிப்பாளையம் இன்றைக்கு பிரம்மாண்டமான பகுதி ஆக்குவேன், சொன்னதை செய்வேன். இவர் மாதிரி போய் பேசி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் பணக்காரனை பார்த்தா தான் பேசுவார், சாதாரண ஆளை பார்த்தா பேச மாட்டார். நான் எப்போ போனாலும் பார்ப்பேன், எனக்கு அவரு தெரியும் இவரு தெரியுமா, இங்க இருக்குன்னு சொல்ல மாட்டார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டார். எனக்கு கோயம்புத்தூர் அந்த பணக்காரன், திருப்பூரில் அந்த பணக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனா இவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் ஓட்டுக்காக கஷ்டப்பட்ட பொறுப்பாளரை பத்தி வாயே திறக்க மாட்டார். திறந்திருக்காரா? ஒரு நாளாவது உங்களை புகழ்ந்து பேசியிருக்காரா? என்னுடைய பகுதியில் கட்சிக்காக உழைக்கின்றவங்க பல முறை சேர்மன் ஆகியிருக்காங்க. நான் வந்து தலையிடுறதே கிடையாது. ஒரு கவுன்சிலர் கூட நான் தலையிட மாட்டேன். அவகிட்டே ஒப்படைச்சிருவேன். ஒண்டிச்சாலும் நகரச்சாலும் அவையிலே ஒப்படைச்சிருவேன். நீங்களே பாருங்க, இது உங்க கட்சி,
இது உங்களுடைய கட்சி. எனக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க. என்னுடைய பதவியை நான் பார்க்கிறேன். ஒன்றிச்சா பதவி ஒன்றிச்சா பாருங்க, நகரச்செயலாளர் நகரச்சா பாருங்க, பேரூராட்சியா பேரூராட்சி, மாவட்ட சார்பணி பொறுப்பாளர் அவருடைய பதவி பாருங்க அப்படின்னு சுதந்திரமா விட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, எங்களுடைய சேலம் மாவட்டம் முழுவதும் 11 இடம் 10 இடத்துல நான் ஜெயிச்சு கொடுத்தேன். முன்னால அந்தியூர் கொடுத்தேன். அந்தியூர் இவர் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்தேன். 1000 ஓட்டில் தோத்து போயிட்டான். போய் பார்த்தியா, ஓட்டு கேட்டியா? ஏன்னா நீ போனவே இருக்கிற ஓட்டு போயிடும். நீ போய் தலை காட்டினாவே போடுற ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஈரோட்டில் நான் தான் சூறப்புளிங்கிற. ஈரோட்டில் இந்த மாவட்டத்தில் நீங்கள் தானே அதிக நாள் மந்திரியாக இருந்தீங்க. எத்தனை தொகுதி கடந்த முறை ஜெயிச்சு கொடுத்தீங்க? எத்தனை தொகுதி ஜெயிச்சு கொடுத்த நீ? இன்னைக்கு அங்கே டவுனில் எல்லாமே அவுட்டு. சிந்திச்சு பாருங்க. இதே அண்ணா திமுக எங்களுடைய சேலம் மாவட்டம் 11 தொகுதியில் 10 தொகுதி 2021ஆம் ஆண்டு ஜெயிச்சு கொடுத்தோம். இப்ப சொல்றேன், எப்போதும் 2026 அண்ணா திமுக 11க்கு 10 இடத்துல நான் ஜெயிக்கிறோம். உங்களால உன் தொகுதியை நீ ஜெயிக்க முடியுமான்னு பாரு. இது சொங்காட்டையன் அவர்களே, உங்க தொகுதியை நீ ஜெயிக்க முடியான்னு பாரு. சொங்காட்டையா விளையாட்டு நினைக்காத.